எனக்கு தெரிஞ்ச தகவல் பிரகாரம் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கிறதுல ஜெயக்குமார் கூட. ஆனால் இதை பற்றி கேள்வி எழுப்பும்போது நான் என் உடலில் ஓடுவது அதிமுக ரத்தம் தான், நான் அதிமுக காரன் தான், எப்பவும் அதிமுகவுக்காக இருப்பேன்னு சொல்லி பதில் கொடுத்துருக்கிறாரு. பட் அதை மீறி இது நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்படி தானே இருக்கிற வரைக்கும் சொல்லி ஆகணும். இங்கே என் வீட்டில் உட்காந்துருக்க வரைக்கும் என்னை பாராட்டினீங்கன்னா இங்கே காப்பி சாப்பிட முடியும், என்னை திட்டினீங்கன்னா நான் வெற்றியில் அடிச்சிருவேன். அது மாதிரி ஏடிஎம்கேல நீ இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே நீ புகழ்ந்துக்க வேணாம், சைலண்டாச்சும் இருப்பா இல்லையா? இன்னைக்கு ஜெயக்குமார் இருக்கிற நிலைமை என்ன? சைலண்டாக இருக்கார். ஆனால் மனசாட்சி உறுத்துது. இவ்வளோ நாள் டிஎம்கே திட்டிட்டு ஸ்டாலின் அமைதியாக இருக்காருன்ற பட்சத்தில் ஸ்டாலின்கிட்ட சேரலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, யாராச்சும் என்ன மாதிரி இருக்க வந்து வாங்க கூப்பிட்ற வந்துருங்கன்னு சொல்லி கேட்டேன்னா வந்துடலாம். இந்த காலத்தில் விஜயகாந்தை நான் கூப்பிட்டேன், நீங்கள் ஜெயலலிதா மேடத்துக்கிட்ட போக வேண்டாம், கலைஞர்கிட்ட வந்து சேருங்கன்னு சொல்லி நான் சொன்னவன் விஜயகாந்தை. ஆனால் விஜயகாந்தை பொறுத்தவரை என்ன நினச்சிட்டாருன்னா, ஜெயலலிதா அவர் பிரமாமா நினச்சி போய் சேர்ந்தார். ஆனால் ஜெயலலிதாவோட எண்ணத்துக்கும் விஜயகாந்தோட மூமெண்ட்டுக்கும் ஒத்து வராதுன்றதை நான் அந்த காலத்தில் டிசைட் பண்ணி தான் கலைஞர்கிட்ட போய் சேரு